ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி என்ன சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே கம கமன்னு ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மசாலா பண்ணுறதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் தேவையில்லை. வெறும் 3 பொருள் போதும். வாங்க இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா பண்ணுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போதும். பட்டையில் சுருள் பட்டை, நார்மல் பட்டைன்னு உண்டு. எந்த பட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பட்டை 100 கிராம் எடுத்தீங்கன்னா கிராம்பும் ஏலக்காவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பச்சையாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. கிராம்பு எடுக்கும்போது இந்த மாதிரி மொட்டு முழுசாக இருக்கிறது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டையை மட்டும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம். இந்த மாதிரி உடச்சி காய வைக்கும்போது தான் இந்த பட்டை நல்லா நமக்கு காஞ்சி அரைஞ்சி வரும். எல்லா பட்டையுமே உடச்சி எடுத்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்க முடியாதவங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகலமான சில்வர் பிளேட்டில் மசாலாலாம் எடுத்து ஹீட்டாக விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது மசாலா எல்லாமே நல்லா சூடாயிரும். சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கோம். பார்த்தாலே தெரியும் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சி வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் எந்த தண்ணியுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மசாலா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நம்ம காய வச்சுருக்க மசாலாலாம் ஜாரில் எடுத்ததுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும்போது தான் பிரியாணி பண்ணும்போது வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மசாலா பிரியாணிக்கு மட்டும் இல்லை, கரம் மசாலா யூஸ் பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா இது ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் சூப்பராக இருக்கும். 1 கிலோ மட்டன் பிரியாணி பண்ணுறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, வெஜ்ஜு ரெசிபிக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 6 மாதம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை, வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இந்த மசாலா பிரியாணி, நான்வெஜ் கிரேவி, வெஜ்ஜு குருமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.